காலையில் பார்க்குறோம். இங்கே பாருங்க, இது வந்து கொத்தரங்காய் செடி. இது கொத்தரங்காய் செடி தான். இது வந்து இங்கே மட்டும்தான் தக்காளி செடி இருக்குது. இது கொத்தரங்காய் செடி தான். இங்கே பார்த்தாலும் கொத்தரங்காய். இங்கே பாருங்க, இங்கே ஒரு டொமேட்டோ செடி இருக்குது. இங்கேயும் டொமேட்டோ செடி இருக்குது. இங்கேயும் டொமேட்டோ செடி இருக்குது. இதெல்லாம் கொத்தரங்காய் செடி. இங்கே பாருங்கள், அம்மா குட்டி செடியில் பூ வைக்குது. இங்கே பாருங்கள், இது குட்டியோண்டு செடி தான். இதில் பாருங்கள், இது பூ வைக்க போகிறது. இங்கே பாருங்கள், முக்கா இருக்குது. இப்போ நம்ம கார்டனோட கிஃப்ட் இது. வாங்க ஓப்பன் பண்ணலாமா? நாயெல்லாம் பாருங்க, இது வந்து பூச்சிலாம் பிடிக்கிறதுலாம் நம்ம சாம்பல் போடுறோம். துளசி செடி தான், எங்கே பார்த்தாலும் துளசி செடி தான் இருக்குது. பாருங்க, எல்லாரும் ஒரு மிளகாய் செடி இருக்குது. எல்லாரும் ஒரு கடலக்காய் செடி இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பூ வச்சு காய் காய்க்குது. பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்து இயற்கை, நம்ம ஆட்டை இதில் தான் இதாகுது. வீணாக போன தக்காளி செடி இங்கே புழிஞ்சு விடுங்க, இதேமாரி வளரும். நம்ம குட்டி குட்டி அழகாக பால் சைஸ்லலாம் இருக்குது. கரும்பு பாருங்கள், நாங்கள் வந்து பொங்கலுக்கு நட்ட கரும்பு தான் சாப்பிட்டு. இதில் பாருங்கள், இதுவும் பெருசாக இது நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு தக்காளி இந்த பாருங்க, அழகாக இருக்கா? அவ்வளோதான் ஒரு தக்காளி பழம். நெக்ஸ்ட் வீடியோவில் புதுசு புதுசாக இது பண்ணுறோம். இது பழுக்குதுன்னா நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். வாழை வந்து அதிகமாக இருக்குது. வாங்க, நம்ம குட்டி குட்டியாக கரும்பு இங்கே பாருங்கள், கரும்பு செடி. இதுவும் கரும்பு செடி தான், சீரா ஊற்றுறது. இது கரும்பு செடி தான். இங்கே பாருங்கள், இது தனி கரும்பு, நல்லா திக்காக அழகாக இருக்குது. இதையும் ஒரு கரும்புல எத்தனை இது வருது பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. நாங்கள் இங்கே பார்க்கலாம், இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதையும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம பூ கூட வச்சு கட்டுமே அந்த இலை. இங்கே பாருங்கள், ஆலோவேரா இங்கே வந்து பாதிஜாலம் இருக்குது. கொய்யாக்காய் செடி பாருங்கள், நாட்டு கொய்யாக்காய் எப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், திக்காக இருக்குது. அதில் அப்படி வாங்க, இது சாதா கொய்யாக்காய். ஏன்னா இங்கே பாருங்கள், இதோட தண்டு வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அது திக்காக, அதை வச்சு நீங்கள் அழகாக கண்டுபிடிக்கும். வாங்க, காய் விடுது, ஆனால் பூச்சி போயிருக்கு. இதுதான் சாம்பல் போடணும். ஒன்று ஸ்ப்ரே வச்சா போயிடும். இங்கே பாருங்க, அதுதான் பூலாம் பூக்குது, அதுதான் இருக்குது. இங்கே பாருங்க, கத்திரிக்காய்க்கு இது வந்து கொஞ்சம் நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் அழகாக போட்டு வந்து ஒரு நீட்டாக வெங்காய செடி அப்படிதான். அம்மா பூ வச்சுருக்காங்க, 1 2 அம்மா பூ வச்சுருக்கேன். சரி பாய், இன்னைக்கு கார்டன் நல்லா முடிஞ்சது. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.